A to B உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். அமெரிக்காவில் H1B விசா கட்டணம் குறித்து அமெரிக்க குடியுரிமை மற்றும் குடிவரவு சேவைகள் USCIS அமைப்பு சில வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டுள்ளது. அதில் யார் யார் $1,00,000 கட்டணம் செலுத்த வேண்டும் என்ற விளக்கத்தை கொடுத்துள்ளது. USCIS இந்த அறிவிப்பின்படி 2025 செப்டம்பர் 21 பிறகு புதிதாக H1B விசா கோரி விண்ணப்பித்தவர்கள்தான் $1,00,000 செலுத்த வேண்டும். ஏற்கனவே H1B விசா மறுக்கப்பட்டோர் மீண்டும் விண்ணப்பித்தால் அவர்களும் $1,00,000 செலுத்த வேண்டும். ஆனால் இந்த அறிவிப்பு வழியாகும் முன்னர் வழங்கப்பட்ட மற்றும் தற்போது செல்லுபடியாகும் H1B விசாக்களுக்கு செப்டம்பர் 21 நள்ளிரவு 12:01 முன்னர் விசா கோரி விண்ணப்பித்தவர்களுக்கும் $1,00,000 செலுத்த வேண்டாம் என்ற விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் தற்போது H1B விசா வைத்திருப்பவர்கள் அமெரிக்காவுக்கு உள்ளேயும் வெளியேயும் பயணிப்பதை இந்த அறிவிப்பு தடுக்காது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் தற்காலிகமாக பணியாற்றுவோருக்கும் H1B விசா வழங்கப்படுகிறது. ஆனால் ஆய்வாளர்கள், தொழில்நுட்ப வல்லுநர்கள் உள்ளிட்ட சிறப்பு பணித்திறன்கள் கொண்டவர்களுக்கு மட்டுமே இருக்க வேண்டும். ஓராண்டில் 65,000 H1B விசாக்களை அமெரிக்க அரசு விநியோகம் செய்கிறது. மேலும் அமெரிக்க உயர்கல்வி நிறுவனங்களில் படித்து வெளிநாட்டு மாணவர்களுக்கு 20,000 H1B விசா வழங்கப்படுகிறது. ஓராண்டில் மொத்தம் 85,000 H1B விசாக்கள் வழங்கப்படுகின்றன. H1B விசா பெற்றவர்கள் அமெரிக்காவில் 3 ஆண்டுகள் வரை தங்கி இருந்து பணியாற்றலாம். தேவைப்பட்டால் மேலும் 3 ஆண்டுகள் வரை விசா காலத்தை நீட்டிக்க முடியும் என கூறப்பட்டுள்ளது.